ஹாய் வீவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சாட்டர்டே ஈவினிங் மாவு எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ, அதனால் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிரிஞ்சி தான் தாளிக்க போகிறோம். ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டதுக்கப்புறமா சோம்பு, அப்புறம் ஏலக்காய், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இது எல்லாமே போட்டு நல்லா தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான அளவு தேவையான அளவு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? அதை வந்து நல்லா போட்டு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து புலாவ் மாதிரி செய்யலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து நினச்சேன். பட் வந்து தேங்காய் பால் நைட்டு கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொன்னதுனால, ஓகே நம்ம இதே போட்டு தாளிச்சிக்கலாம் சொல்லிவிட்டு கொஞ்சமாக தான் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் நான். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறமா புதினா இலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாத்தூள் அதான் அந்த ஆச்சி மசாலா இருக்குது இல்லைங்களா, அந்த பிரியாணி மசாலா அது கொஞ்சம் போட்டுட்டு, வீட்டு மிளகாத்தூள் போடுறவங்க போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். அரிசி போட்டுட்டு அதை நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அரிசி வந்து நம்ம எத்தனை ஆளாக்கு போட்டிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி டபுளாக வந்து நம்ம தண்ணி ஊற்றுவோம். நான் 2 ஆளாக்குக்கு கொஞ்சம் கம்மி போட்டிருந்தேன். அதே மாதிரி 4.5 டம்ளர் வந்து நான் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுடுங்க. அரிசி போட்டதுக்கப்புறமா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் பால் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அது கொஞ்சம் தான் ஆனால் ஆக்சுவலாக எடுத்து வச்சுருந்தேன். இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு நான் ஒயிட் புலாவ் எப்படி செய்யணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ரெசிபி போடுறேன். ஏன்னா அது இன்னும் எனக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நான் செய்கிறது. இந்த பிரிஞ்சியை விட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒயிட் புலாவ் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. ஏன்னா அதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நான் ஃபஸ்ட்டுலாம் செஞ்சிட்ருந்தேன். இப்போ தான் வந்து நான் அதிகமாக செய்கிறதில்ல. இப்போ வந்து ஏன்னா இங்கே வந்ததுலேருந்து தேங்காய் அங்கே வந்து நாங்கள் கொசப்பேட்டில் சிட்டிக்குள்ளே இருந்தோம். இங்கே கொஞ்சம் சிட்டி அவுட்டில் இருக்கிறதால மார்க்கெட்டில் எங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கும் ஆக்சுவலாக. தேங்காய்லாம் அதிகமாக நல்லாவே கிடைக்கும். இங்கே வந்தால் ரொம்ப எப்படி சொல்கிறது, எங்களுக்கு வந்து அங்கே ஒரு தேங்காய் ரூ. 30 ரூ. 40 அந்த மாதிரி கிடைக்கும். இங்கே வந்து எடைக்கு தான் போடுறாங்க. எடைக்கு போட்டாலும் இங்கே ரெடில்ஸு கிட்ட நாங்கள் இருக்கோம். ரெடில்ஸில் தான் இருக்கோம். அந்த ரெடில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கடைக்கு போகும்போது தேங்காய் மொத்தமாக வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போவேன். ஆனால் நம்மளுக்கு அந்த தேங்காய் வந்து மொத்தமாக நம்மளுக்கு வந்து வாங்க முடியாது. ஏன்னா ரேட் அதிகமாக இருக்கிறதால நான் வந்து வாங்க மாட்டேன். ஒரு தேங்காய் அந்த மாதிரி தான் நான் வாங்கிட்டு வருவேன். அதுக்கப்புறம் இது தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு எல்லாமே பார்த்துட்டு அவ்வளோதான். அதை மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பிரிஞ்சி வந்து ரெடி. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட வாங்க, சாப்பிட்லாம். புதினா துவையலும் அரைச்சிருக்கேன். ஓகே, தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.